பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? மரியம் தன்னுடைய மகள் ஃப்ளோராவை ரொம்ப கோவமா திட்டிட்டு இருந்தாங்க. அவங்க கையில ஃப்ளோராவோட 5th ஸ்டாண்டர்ட் ரேங்க் கார்டு இருந்துச்சு. இந்த முறையும் ஃப்ளோரா மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிருந்தா. என்ன ஃப்ளோரா, உனக்கு தான் டியூஷன் கூட ஸ்கூல்ல வச்சிருக்கிறேன்ல, ஏன் இப்படி பண்ற? படிக்கிறதை விட்டுட்டு அப்படின்னா உனக்கு விளையாட்டு கேக்குது அப்படின்னு திட்டிகிட்டே இருந்தவங்க வேகமா போய் அவ முதுகுல 4 அடி போட்டாங்க. அடியோட வலி தாங்க முடியாம ஃப்ளோரா ஓன்னு கத்தி அழுதுகிட்டே பெட்ரூம்ல போய் பெட்ல பத்துக்கிட்டா. ரேங்க் கார்டை டீப்பாயில வச்சுட்டு பொண்ணை சமாதானப்படுத்தணும்னு தோணாம கிச்சன்ல போய் நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ண போயிட்டாங்க மரியம். வேலை பார்த்துட்டே இருந்தவங்க ஏதோ பொருள் வேணும்ன்ட்டு எடுக்க வந்தப்போ ஹாலில் அங்க ஃப்ளோரா இல்லை. பெட்ரூம்ல அழுதுட்டு போனாலே அப்படின்னு எட்டி பார்த்தாங்க பெட்ரூம்லயும் இல்லை. எங்க போயிருப்பா அப்படின்னு யோசனை பண்ணவங்க, இங்கே தான் எங்கன்னா விளையாடிட்டு இருப்பா அப்படின்னு எடுக்க வந்த அந்த பொருளை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போயிட்டாங்க. திரும்பவும் வேலையில் தீவிரமாக ஆயிட்டாங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு வேலையை முடிக்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் ஹாலுக்கு வரக்குள்ள தான் மகன் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஃப்ளோரா எங்கே போயிருப்பா? திரும்பவும் போய் பெட்ரூமில் எட்டி பார்த்தப்போ அங்கே இல்லை ஃப்ளோரா. ஃப்ளோரா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாங்க. வீட்டில் எங்கேயும் இல்லை. பதிலுக்கு அம்மானு குரல் வரல. ஒருவேளை வெளியே விளையாடுறாளோ அப்படின்னு வெளியே எட்டி பார்த்தா அங்கேயும் இல்லை. பக்கத்து வீட்டில் கேட்டு பார்த்தாங்க மரியம். அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ளோரா, ஃப்ளோரா அப்படின்னு சத்தமா குரல் கொடுத்து பார்த்தாங்க. எப்பவுமே ஃப்ளோரா இந்த மாதிரி குரலுக்கு வெளியே எங்கன்னா விளையாடிட்டு இருந்தா, அம்மா இங்கே தாம்மா இருக்கிறேன் அப்படின்னு வருவா. இன்னைக்கு அப்படி எந்த குரலும் பதில் குரலா கேட்கல. என்னாச்சு, எங்க போயிருப்பா அப்படின்னு கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வந்து ரோட்ல அப்படியும் இப்படியுமா தேடும்போது தான் மரியத்தோட கணவர் பைக்ல வந்தாரு. ஆஃபீஸ்லேருந்து வந்தவர், என்னம்மா யாரை தேடுற சொல்லிக்கிட்டே வண்டியில் இருந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. கணவருக்கு பின்னாடியே நுழைஞ்ச மரியம், ஃப்ளோராவை தாங்க, எங்கே போனான்னு தெரியல, இத்தனை முறை குரல் கொடுக்குறேன் காணோம் அப்படின்னு மரியம் சொன்னாங்க. பதிலுக்கு எட்வர்டு, சரி அதுக்கு ஏன் கவலைப்படுற, எங்கன்னா விளையாட போயிருப்பா அப்படின்ட்டு டீப்பாய் மேலே டிஃபன் பாக்ஸு தன்னோட ஆஃபீஸ் பேக்கெல்லாம் வச்சப்போ தான் அங்கே ரேங்க் கார்டு இருக்கிறத பார்த்தாரு. உள்ளே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா மேக்ஸில் ஃபெயில் ஆயிருந்தா மகன். என்ன மரியம், அவளை அடிச்சியா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, கொஞ்சம் திட்டிகிட்டு இருக்கக்குள்ள கோவத்தில் அடிச்சிட்டேன் அப்படின்னு மரியம் சொன்னாங்க. என்ன நீ சின்ன பிள்ளை தானே அவ, இப்பவே இப்படி பண்ணுறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பக்கத்து தெருவில் இருக்கிற தங்கச்சி வீட்டுக்கு ஒரு வேளை ஃப்ளோரா போயிருப்பாளோ அப்படின்னு அந்த நம்பருக்கு டயல் பண்ணி கேட்டார். தங்கச்சும் ஃப்ளோரா அங்கே வரலன்னு சொல்லிட்டாங்க. என்னடி அவள் அங்கேயும் இல்லைன்னு சொல்கிறாங்க, சரி வா இங்கே எங்கன்னா தெரு முனைக்கு எதனா போயிருக்காளா பார்க்கலாம் அப்படின்னு 2 பேருமா வெளியே போய் வண்டி எடுக்கும்போது தான் ஃப்ளோரா ஒரு பேக்கை எடுத்துக்கிட்டு வர்றது தெரிஞ்சிச்சு. இதை பார்த்தோன்னே மரியம், நங்க அதோ வந்துட்டு இருக்கிறா பாருங்க, எப்படி வரா பாருங்க அப்படின்னு கோவமா பல்ல கடிச்சிட்டு, ஏய் எங்கடி போன அப்படின்னு கோவமா கேட்டாங்க மரியம். எட்வர்டு வேகமா மனைவியோட கையை பிடிச்சி, அமைதியாரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடா செல்லம் போனீங்க அப்படின்னு குரல் கொடுத்தோன்னே அவ வேகமா ஓடியாந்து அப்பாவோட காலை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டா. தன்னை இறுக்கமா பிடிச்சிக்கிட்ட மகளை தூக்கிக்கிட்டாரு எட்வர்டு. எங்கடா போயிருந்த அப்படின்னு கேட்டாரு. பதிலுக்கு ஃப்ளோரா, டாடி அங்க என்னோட ஃப்ரெண்டோட வீடு இருக்குல்ல, அவ சிசிலி 100 மார்க்ஸ் மேக்ஸில், அவங்க அம்மா தான் எடுக்கிறாங்க, அதான் அவங்க அம்மா கிட்ட போய் மேக்ஸில் எல்லாம் கேட்டு கற்றுக்கினேன் டாடி அப்படின்னு சந்தோஷமாக சொன்னான். நல்லா புரிஞ்சிச்சாடா அப்படின்னு எட்வர்ட் கேட்டார். ஆமாம் டாடி, நல்லா புரிஞ்சிச்சு, அவங்க மம்மி சூப்பராக எடுத்தாங்க அப்படின்னு சொன்னான். தான் மகள் மனைவியோட எட்வர்ட் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு மகளை சோஃபாவில் உட்கார வச்சு அவளோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு மரியத்துக்கிட்ட, ஃப்ளோராவுக்கு சாப்பாடு கொடுமா, அவளை படுக்க வை அப்படின்னு சொன்னார். உள்ளே போன மரியம் மகளுக்கு உணவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அவளை படுக்க வச்சாங்க. அவள் தூங்கின பிறகு திரும்பவும் வெளியே வந்து கணவருக்கு உணவு வைக்கிறதுக்காக உள்ளே போனவங்கள எட்வர்ட் கூப்பிட்டாரு.
இங்க வா மரியம், உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னாரு. தான் பக்கத்துல உட்கார்ந்த மனைவிய பார்த்து, மரியம், ஃப்ளோராக்கு இப்போ உன்னோட அரவணைப்பு ரொம்ப தேவைப்படுது. யாரோ தன்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா மேக்ஸ் நல்லா கத்துக் கொடுத்தனால தான் தன்னுடைய ஃப்ரெண்டு 100 மார்க்ஸ் எடுக்கிறான்றது அவ மனசுல பதிஞ்சிருக்குது. அந்த ஒரு அம்மாவா நீ ஏன் மாறக்கூடாது? தான் தாயும் நல்லா எடுப்பாங்க மேக்ஸ்ன்றது அவளுக்கு தெரியணும். நான் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறேன். இதுவே நம்மளுக்கு போதும். மிச்சமும் எடுத்து வைக்க முடியுது. நீ சம்பாதிக்கிறது இப்போதைக்கு தேவையில்லை. நீ கொஞ்சம் அவ வளர்ற வரைக்கும் அவ கூட இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு எடுத்து சொன்னாரு. மரியத்துக்கு உண்மையாவே தன்னுடைய தவறும் மகளுக்கு தேவைப்படுற அன்பும் பரிவும் கவனிப்பும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாங்க, இப்போ மரியம் ஃப்ளோராவுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் இப்படி அனுதினமும் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நமக்கும் தேவைப்படுது. அறிவு, ஞானம், புத்தி இதெல்லாம் தேவைப்படுது. வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6. ஆமாங்க, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நம்மளோட வாழ்க்கையை நடத்துறதுக்கும் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எல்லாவற்றிற்கும் வேண்டிய அந்த ஞானமும் அவரோட வாயிலிருந்து வருகிற அறிவு, சகல காரியத்தையும் அறிகிற அறிவையும் புரிந்து கொள்ளக்கூடிய புத்தியையும் நமக்கு தருகிறார். அப்புறம் எங்க கவலைப்படுகிறீங்க? அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. God bless you all.